வாழ்வில் முன்னேற்போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நிஃப்டி ஃப்ரைடே நம்ம ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 23,000 புட் ஆப்ஷன் சைடில் தான் வந்து நம்ம பிளானை இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் நல்ல ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சேம் நமக்கு நல்ல ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட்டை நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கு. நமக்கு மேலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து நம்ம ஒரு வெனஸ்டே அன்றைக்கி நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்போம், நம்மளோட வீடியோஸில் காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டேக்குள்ளே நம்ம அப்படியே போகலாம். ஸோ நமக்கு அன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலே போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன்னா இந்த பிவோட் ரேஞ்சஸில் இருக்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரியான பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து நமக்கு டவுன் வரலாம், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு மேலே போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம அனலைஸ் தான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல டிமாண்ட் ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் நமக்கு அடுத்தடுத்தும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இல்லைனா இந்த ஸ்பாட்டில் நமக்கு சைட் வேஸ் மார்க்கெட் க்ரியேட் ஆனாலும் நம்ம வந்து ரெண்டு சைட்லேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து அடுத்த நாள் அப்படியே பேட்டர்ன் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் அழகாக டவுன் வந்தது. ஸோ ஒன்ஸ் அகேன் நேற்று வந்து மேலே போன மார்க்கெட் திரும்ப டவுன் வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அதுவும் வரல, கன்சல்டேஷன்லேயும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அதோட பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியர் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒன்லி பியர் சைடில் மட்டுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ரீடெஸ்டிங் ஸ்பாட்டு, ஏன்னா பிரேக் அவுட் அங்கே தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம பிளானும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு டவுன் வரதுக்கான சான்சஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஏன்னா எப்படியும் நம்ம ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு நான் ஸ்டாப் இந்த டேவோடைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிளான் எப்படி பண்ணாலும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த ட்ரெண்ட் பேசிஸ்லேயே போகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸ் ஃபாலும் வரலாம், இல்லை ஒன் செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் வரலாம். ஸோ இங்கே பிரேக் ஆகிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இப்போ வந்து நான் சேஃப் லெவலில் டார்கெட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செட்டப் அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டே சார்ட்டில் மார்க்கெட் என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டே சார்ட்டில் நல்ல ஒரு சப்ளை ரேஞ்சிலேருந்து தான் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காக டவுன் ஆகிட்டுருக்கு. 1 வீக் மேலே வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த 23,970 930 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே படி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல டார்கெட் லெவல். ஆஸ் பர் நிஃப்டி சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரீடெஸ்டிங் வைஸில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். அப்படி வரப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் டே சார்ட்டில் பார்த்தா நமக்கு இதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். நிஃப்டிக்கு டவுன் வர மார்க்கெட்டில் இதெல்லாம் தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல். ஸோ இந்த மாதிரி மெயினான லெவல்ஸ்க்கெலாம் மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும்னா திரும்ப அங்கேருந்து ஒரு புல் ட்ரெண்ட் கிடைக்கலாம். திரும்ப ஒரு ஸ்டாப் லாஸ் ஹேண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா ஒன் செகண்ட் நிஃப்டி வந்து அதோட ரேலியை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் ஸ்பாட்லாம் இது தாங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான டார்கெட் லெவல் இதுங்களை தான் போட்டிருக்கோம். ஸோ மேலே வந்து நமக்கு இது ஒரு ஃபைனல் இன்ட்ராடே டார்கெட் லெவலு. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ நல்ல ரேலி கொடுக்குது, நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் போகும். ஃப்ரைடேன்ற காரணத்தினால பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பெரிய மார்க்கெட் நல்ல மொமெண்டம் க்ரியேட் ஆனால் நமக்கு அது வரைக்கும் போகலாம். இது நமக்கு க்ரீட் டார்கெட் லெவல். ஸோ நம்ம ஃபைனல் டார்கெட்டையும் தாண்டி அடுத்த லெவல் எல்லாமே க்ரீடாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ட்ரைலிங் பண்ணி தான் நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ரேண்டமாக ஹோல்ட் பண்ணி கேப்சர் பண்ணுற கதையே கிடையாது. அது நமக்கு ஒர்க் அவுட்டும் பெருசாக ஆகாது. அது சில பேருக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நம்மளோட ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி செட் ஆகாது. தென் நம்மளுடைய இப்போதைக்கு ஓஐ பல்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓஐ பல்ஸில் தான் பார்க்குறோம். நமக்கு 925K பார்த்தீங்கன்னா டேவோட லோ பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஷ் மோட்லேயே தான் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பாட்டில் 940 945 டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்னதாக ட்ராபேக் கொஞ்சோண்டு ட்ரா டவுன் ஆகிருக்கு இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் இன் ஒய். பட் அது வந்து சின்ன ஒரு கன்சல்டேஷன்றதுனால அப்படி நடக்குது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட்டு நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. சென்டிமெண்ட்டுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஷில் இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா மார்க்கெட் நமக்கு டவுன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நமக்கு தெரிவிக்குது. நம்ம சார்ட்லேயும் பார்த்து தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். நமக்கு சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரைலிங் ஸ்பாட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்டாக நம்ம சேஃப் ஒரு டார்கெட் லெவல் இல்லையா, இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் லெவல் தான், சேஃபான டார்கெட் லெவலும் கூட. ஸோ ரியலிஸ்டிக் சேஃப் டார்கெட் இந்த லெவல். ஏன்னா டேவோட லோக்கும் வந்துடுச்சு. மார்க்கெட் இப்போதைக்கு நம்மளோட போட்டு வச்சுருந்தா நம்மளோட செட்டப்பு கரெக்டாக போய் ஹிட் பண்ணியிருக்கு. அது இன்னமும் ட்ரெண்டு போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் நீங்கள் பார்க்கலாம், மார்னிங்லேருந்து நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டமில் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த லெவலும் மார்க்கெட் போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி டேவோட ரியலிஸ்டிக் லெவல் அந்த ஆப்ஷன் ஷார்ட்டில் ஃபஸ்ட் லெவல் இருக்குது இல்லையா, அந்த லெவல் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப்பில் கீழே வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து மேலேயும் வைக்கிறோம்.
ஏன்னா இப்போ அடுத்த லெவல் நமக்கு மார்க்கெட் போகும்போது திரும்ப இந்த லெவல் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டீசெண்டாக நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை நான் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் பிளானை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு S3 வந்து நமக்கு டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் பிவோட் ரேஞ்சஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா S3யும் ஒரு டார்கெட் ரேஞ்சஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்சஸ் எதாவது பார்க்குறீங்க, ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வெறும் சார்ட்டை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே பார்த்துட்டு போய் எக்ஸிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணால் நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இடம் தான் வந்து நமக்கு ரீஎன்ட்ரிக்கான ஒரு ஸ்பாட்டாகவும் இருக்கும். ஏன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு திரும்பவும் க்ரியேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரீஎன்ட்ரி வருதா என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஹிட்டான இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷனும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து அந்த இடத்துல மறுபடியும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட என்ன பண்ணலாம்னா ஓவரால் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை போய்ட்டு எக்ஸிட் பண்ணலாம். இல்லைனா இந்த மார்க்கெட் ஓடுற வரைக்கும் ஏதாவது ஒரு லாட் மட்டும் என்ன பண்ணலாம்னா ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லாட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் போகலாம், இல்லை எக்ஸிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா பிளான் ஆல்ரெடி ஹிட்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் நமக்கு ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பாட்லலாம் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்லாம் திரும்ப வருது அப்படின்னால் நமக்கு ஒன்ஸ் அகேன் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பேட்டர்ன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு க்ரியேட் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் இது டவுன் வந்துட்டு திரும்ப இந்த ரேஞ்ச் போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு டவுன் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு புட் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் நம்மளோட கோர்ஸில் நம்ம சொல்லித்தரோம். ஸோ எல்லாமே பேங்க் நிஃப்டி வச்சு தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். பேங்க் நிஃப்டி ஒரு வாலட்டைலான மார்க்கெட். நீங்கள் அதை லேர்ன் பண்ணாலே நிஃப்டி சென்செக்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எந்த மார்க்கெட்டில் வேணாலும் உங்களால் போயிட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மெத்தட்ஸ் யூனிவர்சலி எல்லா மார்க்கெட்லேயுமே ஒர்க் ஆகக்கூடியது. கோர்ஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.